ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே தெரியும், அனைவருமே அவங்களுடன் எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரேஷன் கடையுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி நம்மளுக்கு வந்து இது வரைக்குமே ஒரு 29 மாடலுக்கு அப்டேட் ஆகிடுச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா 9 மாடலுக்கு அப்டேட் பண்ணாமலும் பார்த்தீங்கன்னா இருக்குது இல்லையா. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் இந்த மந்த் இறுதிக்குள்ளேயே அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னுமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னுமே ஒரு 20 நாட்களாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிசல்ட் அப்டேட் பண்ணாமலே இருக்காங்க. இந்த இந்த மந்த்தே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 2, 3 மாவட்டத்துக்கும் அப்டேட் ஆகிடுச்சு. மீதி எந்த ஒரு மாவட்டத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு அப்டேட் பண்ணாமலே வந்து இருக்குது. இந்த நிலையில் தான் இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு ரிசல்ட் அப்டேட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாகவே தகவல் வழியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த நிலையில் அனைவருக்குமே வந்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவலை தான் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியிட்டு இருக்காங்க. அதனால் கட்டாயம் இன்றைக்கி ஒரு சில மாவட்டங்களுக்கு இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்கன்னா வெளியாகும். இன்று இரவுக்குள்ளே கட்டாயம் 1, 2, 3 மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்குது. இன்னும் 9 மாவட்டத்தில் தான் இருக்குது. கட்டாயம் 2 நாட்கள் வந்து 3 நாட்கள் கொடுத்தாங்க அப்படின்னா கட்டாயம் ரிசல்ட் அப்டேட் ஆகும். ஒரு சில நாட்களுக்குள்ளே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் இந்த மந்த்து வெளியிடலை அப்படின்னா நாளை வெளியில அப்படின்னா அடுத்த 1ஆந்தேதி 2ஆந்தேதி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆகஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு வீக்லேயே நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டும் வந்து கொடுப்போம் அப்படின்ட்டு அவங்க வந்து ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா டிஆர் ஆஃபீஸ் மூலமாக ஒரு சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கால் பண்ணி கேட்டு இது மாதிரி எங்களுடைய மாவட்டத்துக்கு எப்போ ரிசல்ட் வரும், எதனால் வந்து இவங்க வந்து டிலே பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தகவலுமே வெளியிடலை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மக்களும் அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மக்களும் கால் பண்ணி கேட்டு இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அப்டேட்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட்டின் பிரகாரம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அனைவருமே எதிர்பார்த்த ரிசல்ட்டு இன்றைக்கி தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு ரிசல்ட்டு அப்டேட் ஆகலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு தகவல் வந்து வெளியே இருக்குது. அனைவருக்குமே வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான அப்டேட் தான். இருந்தாலுமே இந்த ரேஷனோட விலையில் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மதுரை மாவட்டத்துக்கு அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா. அதை தொடர்ந்து இப்போ தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு இந்த ரிசல்ட் அப்டேட் ஆகலாம் அப்படின்ற மாதிரியும் வெளியாகி வருது. இருந்தாலும் இந்த ரிசல்ட்டில் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்களும் பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டில் வந்து இருக்கு இல்லையா. இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே தெரியும். இந்த ரிசல்ட்டை வந்து ரொம்ப தாமதப்படுத்தி தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க இல்லையா. அவனுக்கு ஸ்லோ ப்ராசஸிங் தான் வந்து நடக்குது. இருந்தாலுமே அவங்க வந்து ரிசல்ட்டு அப்டேட் பண்ணுறதுல ரொம்ப தாமதமாக எடுத்திருக்காங்க. இதிலும் பார்த்தோன்னா அந்த மந்த்தில் எந்த ஒரு மாவட்டத்துக்குமே அப்டேட் கொடுக்கல. மதுரை மாவட்டத்தை தவிர மீது எந்த ஒரு மாவட்டத்துக்குமே இந்த மந்த்து ரிசல்ட் அப்டேட் ஆகலை. போன மந்த்து தான் பார்த்தீங்கன்னா ஒரு 28, 25 மாதத்துக்கு கொடுத்தாங்க. இந்த மாவட்டத்தில் ஒரு 3 மாவட்டத்துக்கு தான் வந்து கொடுத்துருந்தாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சில மாவட்டங்களுக்கு அப்டேட் ஆகும். அதே மாதிரி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டில் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்குது. அதே மாதிரி இந்த ரிசல்ட்டில் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க, அடுத்த ப்ராசஸிங் வந்து என்னென்ன ப்ராசஸிங் வந்து நடக்கும், இந்த அப்பாயின்மெண்டல் லெட்டர்லாம் எப்படி வந்து வரப்போகுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்பாயின்மெண்டல் லெட்டர் மூலமாக பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் மெயில் மூலமாக உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி இன்ஃபர்மேஷன்களும் வரும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த தற்காலிகமான செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு லிஸ்ட்டு வந்து ஆன்லைன் மூலமாக வருமா அப்படின்ற மாதிரியும் நிறைய பேருக்கு நிறைய கேள்விகளும் இருக்குது. அதே மாதிரி அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வந்து பார்த்திங்கன்னா வழங்குவதில் தாமதங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு. எதனால் தான் இவங்க வந்து எந்த ஒரு ப்ராசஸுமே நடத்தாமலே வந்து இந்த வேலை வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய மக்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சந்தேகங்கள் வந்து ஏற்பட்டுருக்கு. வந்து இது மாதிரிலாம் பண்ணுறாங்க, நிறைய பணப்பட்டுலாம் இதில் நடக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய நிலையில் தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிரடியாக நம்ம எதிர்பார்த்த மாதிரி இன்றைக்கி ஒரு சில மாவட்டங்களுக்கு ரிசல்ட்டு அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி இப்போ அஃபீஷியலாகவே தகவல் வழியாக இருக்குது. இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா அனைவருமே நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு ரிசல்ட்டு அப்படின்னாலே இந்த ரேஷன் கார்டுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்களாகவே வெயிட் பண்ணி ஒரு 6, 7 மாத காலங்கள் வந்து வெயிட் பண்ணி ஒரு வழியாக நம்மளுக்கு வந்து ரிசல்ட் அப்டேட் கொடுத்தாங்க. அதுவும் ரிசல்ட் அப்டேட் பண்ணாலுமே ஸ்லோ ப்ராசஸிங் தான் வந்து நடந்தது இல்லையா. இதை தொடர்ந்து மீதி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு
இன்னும் 9 மாவட்டம் இருக்குது. 29 மாவட்டத்துக்கு அப்டேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2, 3 மாவட்டங்களுக்கு அப்டேட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதே பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டத்துக்கு ரிசல்ட் வந்து அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அப்டேட் ஆகுதா அப்படின்றத வெயிட் பண்ணலாம். ஸோ 9 மாவட்டத்தில் யாருக்குனாலும் ரிசல்ட் அப்டேட் பண்ணலாம். சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த சென்னை மாவட்டத்துக்கு கொஞ்சம் டிலே ஆகும். அதே மீதி இருக்கக்கூடிய மாவட்டம் ராமநாதபுரம், அதேமாதிரி தஞ்சாவூர், தேனி, ஸோ கடலூர் இந்த மாவட்டத்துக்கெல்லாம் கட்டாயம் அப்டேட் கொடுக்கறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த ரேஷன் கடை வேலையில் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இருக்கு இல்லையா? ஸோ இந்த ரேஷன் கடை வேலையை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லேயே வந்து ரிசல்ட் அப்டேட் பண்ணதால் கொஞ்சம் டிலே பண்ணிட்டாங்க. அதிலும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பணப்படப்படங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இதனால தான் ரிசல்ட் அப்டேட் கொடுக்கல அப்படின்ற மாதிரியும் நிறைய புகார் எழுந்தது. அதை தொடர்ந்து திடீர்னு ரிசல்ட் அப்டேட் கொடுத்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் ரிசல்ட் அப்டேட் பண்ணி ஒரு வழியாக முடிச்சுட்டாங்க. இதில் இன்னும் 9 மாவட்டத்துக்கு மட்டும் நிறுத்தி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு ரிசல்ட்டு இன்றைக்கி அப்டேட் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குளறுபடிகள் வந்து நடக்குது. அவங்களுக்கு வந்து முடியாமல் இருக்குது. இதனால தான் நம்மளுக்கு கொடுக்கல அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து உண்மையா அப்படின்னா இது வந்து கட்டாயம் உண்மை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லை. அதே மாதிரி இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனைவருமே செலக்ட் ஆகிட்டீங்க இல்லையா? நிறைய பேர் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க. செலக்ட் ஆகணுங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டவுட் வந்து இதில் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க. அடுத்த ப்ராசஸிங் என்ன அப்படின்றத தான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ப்ராசஸிங்கை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான் வந்து நடக்கும். வந்து லெட்டர் வரும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் மெயில் மூலமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரும். அதில் வந்து நீங்கள் என்றைக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து வரணும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக முடிக்கணும். அனைத்துமே ஒரிஜினல். ஆனால் ஒரிஜினல் இருந்தாலே போதும். நீங்கள் கட்டாயம் இந்த வேலையில் செலக்ட் ஆகிடுங்க. ஒரு சில பேருக்கெல்லாம் வித் ஓல்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு வந்து வந்துச்சு இல்லையா? ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னா ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சில டாக்குமெண்ட்டுகள்லாம் கொடுத்துருக்க மாட்டீங்க. அந்த டாக்குமெண்ட்டின் அடிப்படையில் மட்டுமே தான் உங்களுக்கு வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அனைவருக்குமே தெரியும் முதல்ல திருப்பத்தூர் இந்த மாவட்டங்களுக்கும் அப்டேட் கொடுத்தாங்க. அதிலலாம் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு சில பேர் நிறைய ஃபார்மேட்டுகள் அடிப்படையில் வந்துருந்தது. சரி, ஓகே. இதனால தான் உங்களை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இருந்தாலும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வந்து ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு சில மாவட்டங்களுக்கு அப்டேட் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூவில் நீங்கள் வந்து மீண்டும் ஒரு சில ஃபிசிக்கல் டெஸ்டிங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்கும். நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடித்த உடனே ஒரு சில ஃபிசிக்கல் டெஸ்டிங் வந்து இருக்கும். அதெல்லாம் முடிச்சிட்டிங்களாலே போதும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இந்த ரேஷன் கார்டு வேலையில் செலக்ட் வந்து ஆகிடுங்க. அதனால் இந்த வேலைக்காக வெயிட் பண்ணி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேரெல்லாம் நிறைய பேர் ரிஜெக்ட் ஆகிருப்பீங்க. அவங்களுக்கான 2025 ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பு வந்து வரப்போகுது. அந்த வேலைவாய்ப்புக்காக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு வந்திருக்கு. அப்ளை பண்ணிக்கோங்க. விரைவில் இன்னும் ஒரு சில மாதங்களில் நம்மளுக்கான அறிவிப்பு வந்து வெளியிட போகிறாங்க. நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் இன்றைக்கும் ஒரு சில மாவட்டங்களுக்கு அப்டேட் கொடுக்க போகிறாங்க. அனைவருக்குமே இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ஒரு மிக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவல் தான். சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.